சிவா ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமியிலிருந்து அதன் முதன்மை இயக்குநர் மற்றும் நிறுவன தலைவர் டாக்டர் சிவகுமார் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினர். அதில் தங்களது நிறுவனம் சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய இடங்களில் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது. இதன் தலைவராகிய நான் 23 வருடங்கள் கல்வி பணியில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். நான் வேதியியல் துறையில் 2 முனைவர் பட்டம் பெற்றுள்ளேன். என்னை அமெரிக்கா பல்கலைக்கழகம் வேதியியல் துறையில் மிக சிறந்த பேராசிரியர் என்று கௌரவித்துள்ளது. கிராமப்புறத்தில் மிகவும் கீழ்மட்டத்திலிருந்து பிறந்த நான் தானே கல்வி பயின்று தானே கல்வியை பெற்றுதான் பெற்ற கல்வியை தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமப்புற மாணவர்களும் பெற வேண்டும் என்ற நோக்கில் தனது சொந்த சுய முயற்சியில் இந்த நீட் பயிற்சி வகுப்பினை கண்ணும் கருத்துமாக கவனித்து வருகிறேன். கடந்த 3 வருடமாக தமிழகத்தில் தமிழில் 7.5% கோட்டாவில் தேர்வு பெற்ற முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் எமது கல்வி நிறுவனத்தில் நீட் பயிற்சி பெற்ற மாணவர்கள் என்பதில் பெருமை கொள்கிறோம். மேலும் கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து முதல் மதிப்பெண் பெற்று வருகிறது. எமது பயிற்சி நிறுவனத்தில் பயின்ற மாணவ மாணவிகள் தமிழகத்தின் பல்வேறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் இடம்பெற்று மருத்துவர்களாக பயின்று வருவது எமது நிறுவனத்தின் பெருமையாகும். இதுவரை தமிழகத்தில் 7 பயிற்சி நிறுவனங்களை நடத்தி வந்த நாங்கள் தற்பொழுது தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கக்கூடிய திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் பயிற்சி வகுப்பினை தொடங்க உள்ளோம். அதற்கான தொடக்க விழா 15ஆம் தேதி காலை 10 மணி அளவில் எமது நீட் பயிற்சி வகுப்பு அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. அதனை தமிழகத்தின் முன்னாள் ஐஜி மாசானமுத்து, நிலையின் கல்வி தந்தை பெல்பின்ஸ் கல்வி நிறுவனத்தின் நிறுவன தலைவர் குணசிங் செல்லத்துறை, ஏவிகே இன்டர்நேஷனல் பள்ளியின் நிறுவன தலைவர் ஆகியோர் தலைமையேற்று தொடங்கி வைக்க உள்ளனர். மேலும் நிலையைச் சேர்ந்த பல்வேறு பள்ளிகளின் முதல்வர்கள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். தாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு எங்கள் நிறுவன வளர்ச்சிக்கு உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று இந்த செய்தியில் கேட்டுக்கொண்டுள்ளார். 7.5% கோட்டால 7.5% கோட்டால கிராமப்புற மாணவர்களை அதிகமான பாத்தீங்கன்னா சதவீதத்தில் அனுப்பிச்சு வைக்க அவங்களுக்கு பெரிய நோக்கமும் பண்ண இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ண கிராமப்புற மாணவர்கள், நானும் கிராமப்புறத்துல தான் வந்திருக்கேன். சேலம்ல சேலம் மாவட்டத்தில் +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணேன். அண்ட் பிஎஸ்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பண்ணேன். எம்எஸ்சி யூனிவர்சிட்டி கோ மெடலிஸ்ட் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பண்ணேன். அப்புறம் பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி இப்போ போஸ்ட் டாக்டரல் பண்ணிட்டு இருக்கேன். பிடிஎஃப்னு சொல்லுவாங்க, போஸ்ட் டாக்டரல் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் தான் பணம் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த பேரண்ட்ஸோட வலி எந்த அளவுக்கு இந்த ஃபீஸ் சம்பந்தமாகவும் இந்த படிக்க வைக்கிறதும் அவங்களோட அந்த குழந்தைங்க நல்லா ஒரு எண்ணங்களையும் எங்களால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு கார்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துறவங்களை விட எங்களால் அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை, பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்றாங்க அதை கண்டிப்பா புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சிங் கொடுத்து நல்லா பணம் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் மொத்தமா 1700க்கு மேல மருத்துவ மாடல் உருவாக்கி இருக்கிறோம். 2017 சேலம்ல ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி 4 இயர்ஸா சென்னையில சின்ன ஒரு சிறிய லெவல்ல பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நான் இந்த ஃபீல்ட்ல 17 வருஷமா இருக்கேன். இந்த நீட் கோச்சிங் சென்டர்ல 17 வருஷமா இருக்கேன். இந்த 17 வருஷமான நீட் வரதுக்கு முன்னாடி இருந்து ஏபிஎம்டி, எய்ம்ஸ், ஜிப்மர், ஜேஇ மெயின்ஸ், அட்வான்ஸ்டு, பிட்சாட், ஒலிம்பியாட், என்டிஎஸ்சி இந்த மாதிரி ஒரு போட்டித் தேர்வுகளை நிறைய அனுபவம் இருக்கு. கார்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ல இந்தியாவில் ஃபெமிலியரான கார்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வெளியில தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 வருஷமா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சு தான் சரி எப்படியாவது இந்த ஃபீல்ட்ல நம்ம ஜெயிச்சு காமிக்கணும். ஏற்கனவே அமெரிக்கால ஏஎம் டெக் யூனிவர்சிட்டியில ஜூனியர் சயின்டிஸ்டா போஸ்ட் கிடைச்சும் அது நம்ம போகாம அங்க ஒரு மாதத்திற்கு 12 லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு இங்க எப்படியாவது ஒரு மருத்துவ மாடலை உருவாக்குறது பாத்தீங்கன்னா அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு ஏழை இளைஞர்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே அந்த யூனிவர்சிட்டியில அந்த பல்கலைக்கழகத்தை அமெரிக்கால ஒர்க் பண்ணா நமக்கு அதிக பணம் பணம் கிடைச்சிருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க ஒரு 1700 மாணவர்களை அதாவது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நீங்க சென்னையில ஸ்டான்லில இருந்து எம்எம்சில இருந்து இந்த கார்னர் கன்னியாகுமரி கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி வரைக்குமே என்னோட மாணவர்கள் நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு வராங்க. நிறைய பேர் முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு சிறந்த பல்கலைக்கழகத்தில் சிறந்த ஹாஸ்பிட்டல் அப்போலோலயும் சரி, அதே மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ்லயும் சரி, ஏஎஃப்எம்சிலையும் நிறைய மருத்துவக் கல்லூரியில அரசு மருத்துவக் கல்லூரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டாக்டர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தனியார் நிறுவனம்னு பார்க்கும்போது காவேரி, அப்போலோ, செட்டிநாடு இது மாதிரி ஹாஸ்பிட்டலையும் டாக்டர்ஸா இருக்காங்க. அது மாதிரி வெளிநாடுலயும் டாக்டர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க என்னோட மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அதிக மாணவர்கள் உருவாக்கியிருக்கும். அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பீடிட்ரிஷியன், அதாவது குழந்தைங்க சம்பந்தமான டாக்டர், கார்டியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி,
தென் கைனகாலஜிஸ்ட், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க என்னோட மாணவர்கள்லாம் இன்னும் புது புது கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சும் வந்து பண்ண பெரிய அளவில் வந்து பண்ண இருக்காங்க. வெளிநாட்டிலே இருக்காங்க, இந்தியாவில் வந்து பண்ண சிறந்த பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து அந்த பிறந்த குடும்பம் வந்து ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிறதுனால அதற்கு அதோட வேதனைகள், அதோட வந்து கஷ்டங்களை வந்து பண்ண தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்களை உருவாக்கணும். நிறைய வந்து பணம் வந்து, அதாவது ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு இரண்டாவது ஒரு ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா நிறைய மருத்துவ மாணவர்களை உருவாக்கணுங்கிற எய்மோட பண்ணிட்டு இருக்கோம். அது சக்சஸ் ரேட்டும் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம். டெஃபினட்டா இந்த திருநெல்வேலியிலையும் அதிக மருத்துவ மாணவர்களை உருவாக்குவோம். திருநெல்வேலி பக்கத்துல தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென் மதுரையிலையும் வந்து பண்ண சென்டர் வந்து பண்ண போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பக்கத்தில் இருக்க தேனி, ராம்நாடு, விருதுநகர் எல்லாமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வரும். நல்லா வரத்துக்கு உங்களோட ஒரு பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம், ஒரு பள்ளி கல்லூரிகளோட தாளாளர்கள், முதல்வர்களோட ஆசீர்வாதம், ஊடகத்தோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வந்து பண்ண எங்களுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து பண்ண நன்றி. எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நிறுவனத்துக்காகவும் எனக்காகவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இதை வந்து கிராமப்புற மாணவர்கள் வரைக்கும் ரீச் ஆகிற அளவுக்கு உதவி செய்யுங்க.